வருகின்ற 3ஆம் தேதி காவிரி டெல்டா மாவட்டத்தை சார்ந்த அனைவரும் பங்கேற்க வேண்டும். மேகதாது அணை கட்டுகின்ற அந்த நிகழ்ச்சி, அந்த நிகழ்வாக இருந்தாலும், அதே போல காவிரி பிரச்சனையாக இருந்தாலும், நம்முடைய டெல்டா மாவட்டத்தை வறட்சி மாவட்டம் அறிவிக்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி திராவிட முன்னேற்ற கழகம், விவசாய சங்க அமைப்புகள், அதே போல கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் பங்கேற்கின்ற ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர்ல. அதுல எல்லோரும் பெருந்திரளாக கலந்து கொள்ள இருக்கிறோம். அந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக விவசாயிகள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெறும். அது நம்முடைய தமிழ்நாடு அரசை கண்டித்து நடைபெறுகின்ற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் விரும்புகிறபடி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டமாக நடத்தும். டெல்டான்னா தஞ்சாவூர் மாவட்டம் 3 மாவட்டம், கடலூர் 2 மாவட்டம் 5, புதுக்கோட்டை 2, 7, திருச்சி மாவட்டம் 3, அரியலூர் மாவட்டம் சேர்ந்து வருவாங்க. 10,000 பேர் எதிர்பார்க்கிறோம். எல்லா மாவட்டத்திலும் 10,000 பேர். மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கர்நாடகத்தின் அனுமதி இல்லாமல் வராது. சட்ட ரீதியாக நாம் பெற்றிருக்கிற பாதுகாப்பை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 அரசாங்கங்கள் அதுவும் நமக்கு தண்ணீர் தர மறுக்கிறது. நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற அரசாங்கம் அதற்கான சரியான முயற்சிகள் மேற்கொள்ளாமல் இருப்பது விவசாயிகளை வஞ்சிக்கிற செயலாகும். இதை பொதுமக்களின் கவனத்துக்கு கொண்டு வந்து இந்த போராட்டத்தில் காரணமான மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் நம்முடைய இளந்தலைவர் தளபதி உதயநிதி அவர்கள் தஞ்சாவூரில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை இருக்கிறார்கள் போராட்டத்திற்கு. இந்த போராட்டம் மிகப்பெரிய விடிவை தமிழ்நாட்டு தஞ்சை மாவட்ட டெல்டா விவசாயிகளுக்கு கொடுக்கும். போறதுக்கு குழு அமைச்சிருக்காங்க. இந்த நிலையில இங்க சூழ்நிலை சரியில்லை வரவேணான்னு அங்க உள்ள சிஎம் சொல்லிட்டாரு. இவர் அங்கே செல்ல வேண்டும் என்று முயற்சித்ததே தவறான முயற்சியாகும். ஏனென்றால் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த நடுவர் மன்றத்தை அமைத்த VP சிங் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த நடுவர் மன்றத்தை அறிவிப்பதற்கு முன்னர் தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்தார். உடனடியாக வெளியே வந்து அவரோடு பேசிய போது இன்னும் ஒரு முறை பேசி பார்க்க முடியுமா என்று கேட்டபோது நாங்கள் பேசி பேசி அழுத்து போய்விட்டோம், இனி பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை, நீங்கள் நடுவர் மன்றத்தை அமைத்து உதவுங்கள் என்று கேட்டு வாங்கியது. மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு செல்வது இந்த போராட்டத்தில் நாம் அடைந்திருக்கிற வெற்றியை பின்னடை செய்யும். மிக பெருமாட்ட அளவில் செய்வதற்கு உத்தரவு தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு கூட்டத்தில் கருத்தில் வழக்கத்துக்குரிய மேயர் உறுப்பினர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டெல்டா மாவட்டம் எல்லா மாவட்டமும் தமிழ்நாடு ஜனவரி உபாதைக்கு எல்லோரும் வரலாம். அதுக்கப்புறம் விவசாயம் சொல்லி மாநிலத்துடைய செயலாளர் கட்சியில் நாங்கள்லாம் அப்படிதான் கட்சி நலன் சார்ந்த பணிகளை நாங்கள் தான் சொல்லியிருக்கோம். தனியாக அவர் ராஜ்யம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு சொன்னேன், இங்கே தலைமையிலே சொன்னாங்க, கை கொடுங்க அரசுகள்லாம் நீங்கள் என்ன அவங்களையும் தயாராகி